ஹாய் ஹலோ அனிமி ஃபேன்ஸ் வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் டூ லவ்ரிங்கிற அனிமேட்டட் சீரிஸில் சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு வரலைன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கானையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன், போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் என்னோடய வாய்ஸோட சவுண்ட் வந்து கம்மியாக இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த விஷயத்தை இந்த வீடியோ நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த விஷயத்தையும் இம்ப்ரூவ் பண்ணால் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த விஷயத்தை நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸ்கூல் என்ட்ரன்ஸில் ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த காருக்கு சைடில் வந்து 2 பொண்ணுங்க வந்து நிற்கிறாங்க. அந்த காருக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு இறங்கி வராங்க. ஸோ இவங்களோட நேம் வந்து சஹி டென்ஜோயி. நம்ம இவங்கள டென்ஜோயின்னு கூப்பிடலாம். இவங்களுமே ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் தான். டென்ஜோயி அந்த பொண்ணுங்கிட்ட நான் தான் இந்த ஸ்கூலோட பியூட்டிங்கிற மாதிரி பேசி நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்கள கிராஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் லாலாசாமாவும் ஓடுறாங்க. லாலாசாமாவை பார்த்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே யார் அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது கேட்ட டென்ஜோயுமே அந்த பொண்ணுங்கிட்ட லாலாசாமாவை பற்றி கேட்க அந்த பொண்ணுங்களுமே லாலாசாமா இந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட டென்ஜோயுமே எத்தனை பொண்ணுங்க வந்தாலுமே நான் தான் இந்த ஸ்கூலோட நம்பர் 1 பியூட்டிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் லஞ்ச் பீரியடில் ஹீரோவே லாலாசாமையும் காட்டுறாங்க. லாலாசாமாவுக்கு ஹீரோ வந்து ஃபுட்டு வாங்கி தரான். அதோட ஹீரோவே நான் எதுக்காக காலையில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினேன்னா அதுக்கு காரணம் அந்த லிட்டில் டாக் ரோபோ தான். சைஸில் குட்டியாக இருந்தாலும் கண்ணா பின்னான்னு கடிக்க வருதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுக்கிட்ட லாலாசாமாவுமே அந்த ரோபோ டாகை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இது ரொம்ப நல்ல டாகுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதில் அந்த ரோபோ டாகுமே லாலாசாமாவோட கிளாத்தை கிழிச்சிட்டு போயிடுது. அதில் எல்லாருமே லாலாசாமாவை தான் பார்க்குறாங்க. அந்த விஷயத்தை பார்த்து டென்ஜோயுமே டென்ஷன் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பிடி பீரியட் தான் காட்டுறாங்க. டென்ஜோயுமே பிடி யூனிஃபார்ம் போட்டு போஸ் கொடுத்து நின்றுட்டுருக்காங்க. ஆனால் டென்ஜோ யாருமே கண்டுக்காமல் நம்ம லாலாசாமாவை போய் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் சீனில் லைப்ரரியில் தான் காட்டுறாங்க. நம்ம லாலாசாமாவுமே புக் எடுக்க போகிறேங்கிற பேரில் லேடர் போட்டு மேலே ஏறி கால் தடுக்கி நம்ம ஹீரோ மேலே வந்து விழுந்துடுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. டென்ஜோயுமே பார்த்துட்டு டென்ஷன் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் டென்ஜியும் அந்த பொண்ணுங்களையும் வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணுங்க டென்ஜிக்கிட்ட லாலாசாமாவை நிறைய மேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிடிக்குதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கிட்ட டென்ஜியுமே இது உங்களால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு ப்ராப்ளமாக இருக்க போகுதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட டென்ஜியோடு இருக்கிற அந்த 2 பொண்ணுங்களுமே ஹீரோட கிளாஸ்க்கு போயிட்டு லாலாசாமாவை பார்த்து ஒரு ஏரோ வந்து விடுறாங்க. நம்ம லாலாசாமாவே வந்து விலகிடுறாங்க. அந்த ஏரோ வந்து நம்ம ஹீரோ மேலே பட்டுருது. பார்த்தோம்னா அந்த ஏரோவில் வந்து ஒரு லெட்ரு வந்து கட்டியிருக்கு. அவங்க போன பிறகு நம்ம ஹீரோ அந்த ஏரோவை எடுத்து இதில் இருக்கிற லெட்ரு வந்து உனக்கானது தான் நினைக்கிறேங்கிற மாதிரி லாலாசாமாட்ட வந்து தரான். எல்லா பசங்களும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. செகண்ட் இயர் படிக்கிற டென்ஜி ஃபஸ்ட் இயர் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்விம் சூட் சேலஞ்ச் வந்து விட்டுருக்காங்களாமாங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இயரில் ஸ்டேஜ் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல தான் காட்டுறாங்க. அங்கே டென்ஜியும் அந்த பொண்ணுங்களும் நின்றுட்டுருக்காங்க. அந்த பொண்ணுங்க டென்ஜிக்கிட்ட நீங்கள் கொடுத்த அந்த ஸ்விம் சூட் சேலஞ்ச் லெட்டரை டெலிவரி பண்ணியாச்சுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட டென்ஜியுமே அந்த பொண்ணுக்கு வந்து நான் காட்டணும் இந்த ஸ்கூலோட நம்பர் 1 பியூட்டி யாருன்னுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட அவங்க மேலே போட்டிருந்த அந்த கிளாத்துமே வந்து எடுத்துடுறாங்க. பிகே வந்து ஜென்ரல்கிட்ட ஏரோ விட்ட விஷயத்தை பற்றி சொல்ல அதுக்கிட்ட ஜென்ரலுமே அப்போ லாலாசாமாவை அசாசினேஷன் பண்ண ட்ரை பண்ணாங்களாங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. அதோட அந்த லெட்ரு வந்து லாலாசாமாட்ட கேட்க லாலாசாமாட்ட இப்போ அந்த லெட்ரு வந்து இல்லை. பார்த்தோம்னா அந்த லெட்ரு வந்து ரோபோ டாக்கிட்ட தான் இருக்குது. அதை பார்த்து நம்ம ஜென்ரலுமே ரோபோ டாக்கிட்டேருந்து வாங்க பார்க்க அதில் ரோபோ டாகுமே ஜென்ரலை பார்த்து மறைக்குது. அதை பார்த்து ஜென்ரலுமே பயந்துடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் டென்ஜியுமே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த பொண்ணுங்களுமே உங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணு வந்து பயந்துருக்கலாம், அப்புறம் நீங்கள் தான் வின்னருங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கிட்ட டென்ஜியுமே ஆமாம் என்னோட ரொம்ப அழகான பொண்ணு இந்த ஸ்கூலில் யார் இருக்காங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற பசங்களுமே லாலாசாமா எப்போ வருவாங்க, அவங்கள நான் ஸ்விம் சூட்டில் பார்க்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கிட்ட டென்ஜியுமே டென்ஷன் ஆகிட்டு அந்த பொண்ணுங்களை விட்டு அந்த பசங்களை வந்து அடித்து துவைச்சிடுறாங்க. அதில் அந்த பொண்ணுங்களுமே டென்ஜிக்கிட்ட உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும், லாலாசாமாவுக்கு வந்து ஃபியான்சி இருக்காமா, அந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் நாங்கள் வந்து கேள்விப்பட்டோங்கிற மாதிரி வந்து சொல்ல அதை கேட்ட டென்ஜியுமே இவ்வளோ அழகாக இருக்கிற எனக்கே வந்து ஃபியான்சி இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. அதில் இந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதில் அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்கான ஹீரோ வந்துடுறாங்க. அருணாச்சனை பார்த்து நம்ம ஹீரோவுமே இங்கே என்ன நடந்துட்டுருக்குங்கிற மாதிரி கேட்க அப்போ டென்ஜியுமே மைக்கில் வந்து பேசுகிறாங்க. லாலாசாமா நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து என்னோடய சேலஞ்ச் வந்து எடுத்துக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைனாங்கிற மாதிரி சொல்லிட்டு சடக்கு போடுறாங்க. அங்கேருந்து ஒரு மிஷினை வச்சு நம்ம ஹீரோவை தூக்கி ஸ்டேஜில்
டெஞ்சிக்கு முன்னாடி வந்து நிறுத்திடுறாங்க. இல்லைன்னா உங்களோட ஃபியான்சியோட ஃபேஸை என்னோடய ப்ரெஸ்ட்டில் வந்து வச்சுருவேன். நீங்கள் 4 செகண்ட்குள்ளே இங்கே வந்தாகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்ட ஃப்ரெண்டுக்கான பசங்களும் நீ மட்டும் அழகான பொண்ணுங்களை வந்து எடுத்துக்கிறியடாங்கிற மாதிரி வந்து கொந்தளிக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் கொண்டு போகிறாங்க நம்ம ஹீரோவை. அதெல்லாம் அந்த இடத்துக்கு ஜென்ரலுமே கத்திட்டு ஓடி வந்துட்டுருக்காரு. ஜென்ரலுக்கு பின்னாடி அந்த ரோபோட்டாவுக்கு பின்னாடி வந்து லாலா சாமாவுமே ஓடி வந்துட்டுருக்காங்க. ஜென்ரலுமே டெஞ்சியுமே நம்ம ஹீரோ மேலே ஒரு விதமான போஸ்ட்டில் வந்து விழுந்துடுறாங்க. அதில் டெஞ்சியுமே எழுந்திரிச்சு நம்ம லாலா சாமாவை பார்த்து கோவப்பட்டு கத்துறாங்க. அதை பார்த்து அந்த ரோபோட்டாகுமே டெஞ்சி போட்டிருக்க அந்த ஸ்விம் சூட்டை வந்து கிழிச்சு விட்டுருது. அதில் டெஞ்சியுமே வந்து நேக்கட் ஆயிடுறாங்க. அதில் அவங்களுமே லாலா சாமாவை பார்த்துட்டு இந்த விஷயத்த வந்து நான் ஞாபகம் வச்சுருப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து ஓடி போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் லாலா சாமாவும் பேசி நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து ஜென்ரல் நடந்து வந்துட்டுருக்காரு. ரோட்டில் போகிறவங்களும் வரவங்களும் ஜென்ரலை பார்த்து யாருமே காஸ்பிளே ட்ரெஸ் போட்டு நடு ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அதோட அவங்கள பார்த்த ஒரு பொண்ணுமே வாக்கி டாக்கி யூஸ் பண்ணி லாலா சாமா இந்த இடத்துல நடந்து போயிட்டுருக்காங்கங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார்ட்டடா சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நம்ம டெஞ்சிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டெஞ்சி வந்து நினைக்கிறாங்க என்னை எம்பாரஸ்மெண்ட் ஆக்குனதுக்கு அதுக்கான வேலையை வந்து நீ கொடுத்தாகணும் லாலாசாமாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோட வீட்டில் நைட் நேரம் தான் காட்டுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்து முடிச்சிடுறாங்க. அதில் நம்ம லாலாசாமாவுமே குளிக்க போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கழட்ட அதை பார்த்து நம்ம சிஸ்டருமே நீ இங்கே ட்ரெஸ்ஸை கழட்டக்கூடாதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதில் வீட்டுக்கு வெளியே தான் காட்டுறாங்க. அங்கே டெஞ்சியும் அந்த பொண்ணுங்களும் இருக்காங்க. நம்ம லாலா சாமாவை வந்து நேக்கனை வந்து எக்ஸ்போஸ் பண்ண விட மாட்டேங்கிற மாதிரி டெஞ்சி வந்து சொல்கிறாங்க. அதோட அவங்களுமே முன்னாடி நடந்து போய் ஒரு லேஸ் லைட்டு மேலே காலை வைக்க அவங்கள கிராஸ் பண்ணிட்டு ஒரு 3 ஏரோ வந்து போகுது. ஸோ அதை பார்த்து அந்த பொண்ணுங்களுமே இப்போ நமக்கு முன்னாடி என்னமோ போச்சுங்கிற மாதிரி சொல்ல அதுக்கிட்ட நம்ம டெஞ்சியுமே அது நம்மளோட இமேஜினேஷனுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்னும் ஒரு லேஸ் லைட்டு மேலே கால் வைக்க அப்போ கன் வந்து அவங்க சரமாரியை வந்து ஷூட் பண்ணுது. அதோட இந்த பக்கம் குளிக்க போன நம்ம லாலா சமாவி சிஸ்டர்னு தான் காட்டுறாங்க. அப்படியே மாற்றி மாற்றி வந்து காட்டுறாங்க. அதோட அவங்களுமே ஒரு வழியாக அந்த ட்ராப்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த ட்ராப் யாரை வச்சதுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே போகிறாங்க. அந்த விஷயம் வந்து நம்ம ஜென்ரலுக்கு வந்து சென்ஸ் ஆகுது. அந்த விஷயம் பழடிக்கு அவங்ககிட்ட வர பார்க்க அதை பார்த்து அந்த பொண்ணுங்களுமே பயந்து ஓடிடுறாங்க. டெஞ்சி மட்டும் அங்கே இருக்க ஆளோடுங்கிற சாமிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ஓடிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு கீழே வந்து ஒரு விஷயம் வந்து ஓப்பன் ஆக அதுக்குள்ளே வந்து விழுந்துடுறாங்க. அவங்க விழுந்ததுமே ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. அதில் குளிச்சுட்டு வந்து நம்ம லாலா சமாதான் காட்டுறாங்க. அவங்க அப்படியே டவல் கட்டிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே ஒழுங்காக ட்ரெஸ் போட்டு வாமாங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்றான். அதோட சிஸ்டருமே ஹீரோ கிட்ட வந்துட்டு வெளியே ஏதாச்சும் சவுண்டு கிடைச்சா அவனுக்குங்கிற மாதிரி கேட்க அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் அதனால நான் சரியாக கவனிக்கலைங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அந்த பாத்துக்கும் ஹீரோட ரூமுக்கும் என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல இருக்குது. அது வழியாக தெரிஞ்சு வந்து ஹீரோட ரூமுக்கு வந்து வந்துடுறாங்க. அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு லாலா சாமாவும் அந்த ரூம்குள்ளே வர அதை பார்த்தா நம்ம டெஞ்சியுமே ரைட்டிங் டேபிள் கடியில் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. லாலா சாமாவே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க டவலை வந்து எடுத்துடுறாங்க. அதோட லாலா சாமா உன்னை நேக்கடாக நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுக்க தயாராகிறாங்க. தெரியாமல் அந்த ரைட்டிங் டேபிள் கடியில் இருக்கிற அந்த ஒரு மெக்கானிசத்தை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அதோட அந்த வீடியோ வந்து பயங்கரமாக ஷேக் ஆக ஆரம்பிச்சிருது. அதோட ஹீரோவும் சிஸ்டரும் ஜென்ரலும் லாலாசாமாக்கு என்னாச்சுங்கிற மாதிரி பார்க்கறதுக்காக ஹீரோட ரூமுக்கு வந்து போகிறாங்க. கதவு திறந்து பார்த்தா ஹீரோட ரூம் வந்து இல்லை. பார்த்தோம்னா அது வானத்தில் பறந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த ஜென்ரலுமே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்ச அந்த சிஸ்டத்தை யார் ஆக்டிவேட் பண்ணதுங்கிற மாதிரி சொல்ல அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே உங்களை யார் இன்ஸ்டால் பண்ண சொல்லுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். ஒளிஞ்சிருந்த டெஞ்சியுமே வெளியே வந்துட்டு லாலாசாமாவை பார்த்து இங்கே என்ன நடந்துட்டுருக்குங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. லாலாசாமாவுமே நீங்கள் வந்து பேனிக் ஆகாதீங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பிகே லாலாசாமாட்ட நீங்கள் இந்த விஷயத்த நிறுத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாமேங்கிற மாதிரி வந்து சொல்லுது. அதோட ஜென்ரலுமே லாலாசாமாவை காப்பாற்றுறதுக்காக ஸ்பேஸ் இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அதோட லாலா சாமாவுமே அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண அப்போ மிசைல்ஸில் ஆக்டிவேட் ஆகிடுது. ஜென்ரல் கூட்டிகிட்டு வந்து அந்த ஸ்பேஸிப்பில் வந்து அட்டாக் பண்ணுது. ஆனால் ஜென்ரல் மட்டும் எப்படியே தப்பிச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு. கடைசியில் அவரோட ஸ்பேஸிப்புமே வந்து டேமேஜ் ஆகிடுது. அதோட ஜன்னல் மாதிரி இருக்கிற விஷயம் வந்து ஓப்பன் ஆகுது. அது வழியாக வந்து டெஞ்சி வந்து கீழே விழுக போகிறாங்க. அப்போ நம்ம லாலா சாமாவுமே கை கொடுத்து காப்பாற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் டெஞ்சி வந்து வெளியே விழுந்துடுறாங்க. அப்போ நம்ம லாலா சாமாவுமே அவங்களோட சேர்ந்து விழுந்து லாலா சாமா அவங்களோட சூட்டை போட்டு டெஞ்சியை வந்து காப்பாற்றுறாங்க. அப்போ டெஞ்சி வந்து மயங்கிடுறாங்க. அதோட மயக்கத்துலேருந்து முழிச்சு பார்த்தா அவங்கள சுற்றி நிறைய பேர் நின்று அவங்களே வேடிக்கை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. என்னடான்னு பார்த்தோம்னா அவங்க வந்து நேக்கடாக இருக்காங்க.
அதுக்கான வந்து அந்த ரோபோட் டாக் தான் பாடிகானோட ட்ரெஸ்ஸை வந்து கிழிச்சிருச்சு. ஸோ அதோட தெரிஞ்சியுமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் லாலா சாமாங்கிற மாதிரி வந்து கத்துறாங்க. அடுத்து லாலா சாமாவை தான் காட்டுறாங்க. நான் என்னமோ ஒரு விஷயத்த மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் போல இருக்கேங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடியுது. இந்த அனிமேட்டட் சீரிஸை நான் சீக்கிரமே போட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கெஸ் பாய்.